12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் மீடம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இன்னும் ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மீடம் இப்பதான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. சோ முடிஞ்சவங்க எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு மூவி பார்த்துட்டு, சோ இப்ப நியூ மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா எல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இதுக்கிடையே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னது குவார்டர்லி எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிடாதீங்க, ஓகேவா? சோ இப்ப இருந்தே நீங்க வந்து ஒவ்வொரு போர்ஷன்ஸா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். என்ன நம்ம பெருசா எழுத போறோம், ஃபர்ஸ்ட் மீட்டம் விட கொஞ்சம் போர்ஷன் நம்ம அதிகமா படிக்க போறோம் இல்லையா? சோ ரொம்பவும் நம்ம வந்து புக் ஃபுல்லா வந்து படிக்க போறோமா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் போர்ஷன் தான் நம்ம வந்து படிக்க போறோம், சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சோ கொடுத்திருக்கிற போர்ஷன்ஸை ப்ராப்பரா இப்ப இருந்தே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ அந்த ஃபைனலா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். அண்ட் மெயினா யாரெல்லாம் வந்து கட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அவங்களே இப்ப இருந்தே வந்துட்டு வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன்னா கடைசியில மேக்ஸ்ல கம்மியாயிடுச்சு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேட்டரியில ஆகக்கூடாது இல்லையா? சோ அப்ப இப்ப என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா சார்ஜ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்கே இல்லாம வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையாப்பா? சோ பிரேக்கே இல்லாம படிச்சோம் அப்படின்னாலும் நம்மளும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நிறைய வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ யாரெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ஐ கேன் அண்ட் ஐ வில் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? நான் ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். இப்போ நம்ம 12th மேக்ஸோட குவார்டர்லி சிலபஸ் பிளஸ் ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போறோம், சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு குவார்டர்லி போர்ஷன்ஸை கொஞ்சம் பிஃபோராவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலையோ அவங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குவார்டர்லி சிலபஸ் நமக்கு வால்யூம் 1 ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ ஒரு சில ஸ்கூல்ஸ்ல நமக்கு சாப்டர் 7 இன்க்ளூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேவா? சோ 1 or 2 சாப்டர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஹாஃப் இயர்லில கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிஃபோராவே உங்களை வந்து எல்லா சாப்டர்ஸும் படிக்க வைப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட பேக்லாக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். சோ அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க போர்ஷன்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் வால்யூம் 1ல ஃபுல்லா நீங்க வந்து படிக்க போறீங்க. சோ இதுக்கப்புறமா நீங்க சாப்டர் 7 ஆர் சாப்டர் 8 உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணாமையும் இருக்கலாம், சரியா? சோ நம்மளோட ஸ்டடி பிளான் இப்படிதான் ஃபாலோ பண்றது அப்படின்னு இருக்கும்ல. சோ ப்ரீவியஸா நம்மளோட பேக்லாக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ், சோ மேக்சிமம் எல்லாருமே புக்கிங் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க இல்லையா? சோ புக்கில ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம புக் பேக் படிச்சிட்டோமா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க புக்கிங் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம், சரியா? சோ அது போக முக்கியமா இருக்கிற 1 மார்க்ஸ் பா. சோ இந்த 1 மார்க்ஸ் தான் நம்ம சப்ஜெக்ட் மார்க்ஸையே வந்துட்டு லோ பண்ண போகுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கு கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் யாருமே 1 மார்க்ஸுக்கு கொடுக்கவே மாட்டீங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா 1 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி போர்ஷன் வந்து கம்மியான மாதிரி தான். ஏன்னா 1 மார்க்ஸ்ல தான் நிறைய மார்க்ஸ் வந்து லூஸ் பண்றாங்க. ஒரு சென்டர் மிஸ் ஆகுது அப்படின்னாலும் அது 1 மார்க்ல தான் இருக்கும் இல்லையா? சோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1 மார்க்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்களா, பேக்லாக்ஸ் முடிச்சிடணும், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், சோ நமக்கு இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், புக்கிங் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம், சரியா? சோ புக்கிங் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச போர்ஷனா மட்டும் தான் இருக்கும். சோ அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஜஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? சோ அப்ப கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டென்ட் பண்றது, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அதுக்கு இந்த கேட்டகரிஸ்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஒரு ப்ராப்ளம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னால ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சோ கான்செப்டுக்கு பிறகு நமக்கு என்ன வேணும், ஃபார்முலாஸ். சோ அந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சோ இந்த கான்செப்டா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படி. இப்ப அட்ஜாயிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கும் போது சோ அந்த ப்ராப்ளமை நீங்க ட்ரை பண்ணலாம், சரியா? சோ அது போக நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? சோ எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? சோ உங்களுக்கு சைட்ல பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணி தனித்தனியா வச்சிருப்பாங்க. சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஓ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் வந்து கோ த்ரூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு. சோ இது எல்லாம் போக நம்ம என்ன பண்ணணும், தியரம்ஸ் இருக்கு இல்லையா, தியரம்ஸே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு தியரமும் வந்து கேட்கலாம். இன்னொரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த கேட்டகரைஸ்
கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், புக்கிங் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாமே வந்து எழுத முடியும். சரியா? சோ இது எல்லாமே முடிச்சாச்சு, நான் அப்படியே புக்கை மூடி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் நீங்க ரிவிஷன் பண்ணணும். சரியா? கொஞ்சம் கிடையாது, நிறையவே ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல், அந்த அளவுக்கு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. சோ நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்கும் போது ஒரு கொஸ்டினை நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும் போதும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், 3 times ஆச்சும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மறக்கவும் செய்யாது, அந்த கான்செப்டும் நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலாஸும் நமக்கு வந்து மறக்காது. சரியா? சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க படிக்கும் போது சோ அவங்களோட ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கும். நீங்க எதுவுமே மறக்க மாட்டீங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், சோ நம்ம குவார்டர்லி எக்ஸாம்லயே சென்டம் வாங்கிடலாம். சோ சென்டம் வாங்குறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க, சோ ரெடின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? சோ அது போக நம்ம வந்துட்டு எவ்ரி வீக் நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கு, மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே உங்களுக்கு என்னென்ன லைவ் கிளாஸ் இருக்குங்கிறதையும் நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் போடுறோம் அண்ட் வந்து என்ன லைவ் கிளாஸ் இருக்கு, முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல்.